ஐயா வணக்கம். இந்து மத பூஜைகளை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அபிஷேகம் செய்தால் திரை விலகும், திரை விலக்கப்பட்டால் இறை தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் அது. அதை நீங்கள் புரிஞ்சுக்காம இந்த மாதிரி சாமி இப்படி குளிக்கிறது அப்படி இப்படினாலும் கொஞ்சம் பேசுகிறீங்க. அது கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்து சனாதன தர்மத்தில் விஷயம் இல்லாத விஷயம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்படி அற்புதமான விஷயம் அங்கே இருக்குது. சாகா கல்வி தான் அது. திரை விலக்கப்பட்டால் இறை தரிசனம் காணலாம். எப்படி திரை விலக்கப்படும்? அபிஷேகம் செய்தால் தான் திரை விலக்கப்படும் அப்படிங்கிற கான்செப்டு. அபிஷேகம் செய்தல் அப்படிங்கிறது கிரியை, திரை விலக்கப்படுதல்ங்கிறது யோகம், உள்ள சாமி தரிசனம் பண்ணுறது ஞானம், சரியைங்கிறது இந்த உண்மைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சரியை. அந்த சரிய வழியில் நடக்கிறது தான் இந்து சனாதன தர்மம். கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை விட இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, நிற்க அதற்கு தக, கற்க கசடர கற்பவை கற்றவன் அப்படிங்கிற சாகா கல்வி. சாகா கல்வியை தெளிவாக கற்று வருகின்ற பிறகு நிற்க அதற்கு தக, நிற்க அதற்கு தகங்கிறது தான் கிரியை. அந்த வழியில் போகிறது. கற்றல் என்றது சரியை, அந்த வழியில் நிற்றல் என்றது கிரியை. அந்த கிரியை தான் அபிஷேகம். புரிஞ்சுங்களா? அந்த எப்படி இறைவன் அடையணும் அப்படிங்கிறத வழியை தெரிஞ்சுக்கிட்டா அது சரியை. அந்த வழியில் போனால் அபிஷேகம் செய்கிறதுங்கிற கிரியை. அப்புறம் யோகங்கிறது அந்த திரை விலக்கல். அந்த திரை விலக்குனா ஜோதி தரிசனம் காணலாம் அப்படிங்கிறது ஞானம். அப்படிங்கிற அற்புதமான விஷயந்தான் கோயில் இருக்குது. கோயில்கள் சாகா கல்வி சாலைகள் அப்படிங்கிறத யார் வந்தாலும் நேரில் கூட்டிகிட்டு போய் காட்டி விளக்க முடியும். அது யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. நீங்கள் அது பாட்டு போட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி விமர்சனம் பண்ணுங்க. நீங்கள் உள்ள இத்தனை பேர் கூடான கோடி பேர் உங்களை மதிக்கிறாங்க. நீங்கள் பேசுகிற எல்லாரும் கேட்குறாங்க. நீங்கள் தப்பாக பேசுனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் அந்த மாதிரி தப்பாக பேச வேண்டாம்னு உங்கள்கிட்ட வேண்டுகோள் இருக்கிறேன்.